சிவபெருமான் ஆடிய தாண்டவங்களில் 7 தாண்டவங்கள் சப்த ஸ்வரங்களிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. எனவே காளிகா தாண்டவம், சன்யா தாண்டவம், கௌரி தாண்டவம், சம்ஹார தாண்டவம், திரிபுர தாண்டவம், மூர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் ஆகிய 7 தாண்டவங்களும் எண்ணிக்கை அடிப்படையில் சப்த சிவ தாண்டவங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ தத்துவ நிதி என்ற நூலில் 7 வகை தாண்டவங்களாக குறிப்பிடப்படுகின்றவை ஆனந்த தாண்டவம், சன்யா தாண்டவம், உமா தாண்டவம், கௌரி தாண்டவம், காளிகா தாண்டவம், திரிபுர தாண்டவம், சங்கார தாண்டவம் என்று கூறப்படுகிறது. இதில் ஆனந்த தாண்டவம் சிவனின் ஆனந்த நடனத்தை காண வியாக்ரபாதர், பதஞ்சலி முனிவர்கள் சிதம்பரத்தில் தவம் செய்தார்கள். அவர்களின் தவத்தினால் மகிழ்ந்து சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆட இசைந்தார். புலித்தோல் உடுத்தி உடுக்கை அனல் மான் மழு நாகாபரணம் அணிந்து வலக்கையால் டமர்கத்தை அடித்தும் இடக்கையால் அக்கினியை ஏந்தியும் ஒரு கையால் அபயமளித்தும் மறுகையால் பாதத்தை காட்டியும் நடனமாடினார். அசுரன் முயலகனை காலால் மிதித்தபடி ஆடுகின்ற இந்நடனம் ஆனந்த தாண்டவம் என்று கூறப்படுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களை இயற்றும் இத்தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என்று அறியப்படுகிறது. ஆனந்த தாண்டவம் பிரபஞ்ச இயக்க நடனம் என்று போற்றவும் படுகிறது. இந்நடன திருக்கோலத்தை திருநாவுக்கரசர் குனித்த புருமமும் கொவ்வை செவ்வாயிற் குமின் சிரிப்பும் என்று பாடுகிறார். இந்நடனத்தை ஆடியமையால் சிவனை கூத்தன் என்றும், தில்லையில் நடனம் ஆடியதால் தில்லை கூத்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். கூத்திரைவர் என்றும், நடராசர் என்றும், ஆடல் வல்லான் என்றும் போற்றப்படுகின்ற சிவபெருமானின் இத்தாண்டவம் மற்ற தாண்டவங்களில் முதன்மையான தாண்டவமாக கருதப்படுகிறது. இந்நடனத்தை கலிநடனம் எனவும் கூறுகிறார்கள். சன்யா தாண்டவம் பாட்கடலிலிருந்து வெளிவந்த விஷத்தை குடித்துவிட்டு சிவன் உறைந்து நின்றார். தேவர்களும் மூவரும் வணங்கி நிற்க அப்போது சிவன் ஆடிய நடனம் சன்யா தாண்டவம் என போற்றப்படுகிறது. இந்நடனத்தின் நேரத்தை தான் பிரதோஷம் என்று கொண்டாடுகிறோம். உமா தாண்டவம் உமா தாண்டவம் என்பது அன்னை பார்வதி உடனிருக்கும் கோலத்தில் அமைந்தது. ஒரு கால் அபஸ்மார புருஷனின் மேல் இருக்கும் போது மற்றொரு காலை திருப்பி இருக்கும் நிலையில் கஜஹஸ்தம் என்னும் முத்திரையை காட்டிய வண்ணம் அமைந்திருக்கும் இத்தாண்டவம் காத்தல் தொழிலை நிலைத்திருக்க செய்யும் தாண்டவமாய் கருதுகிறார்கள். ஊர்த்துவ தாண்டவம் சிவனும் சக்தியும் சமமென உணராத காரணத்தினால் சிவனின் சாபப்படி உக்கிரமான காளியாக மாறினாள் சக்தி. தில்லையில் சிவனை அடைய தவம் செய்தாள். ஆனால் சிவன் காட்சி அளிக்காததால் மேலும் உக்கிரமாக மாறினாள். அதனால் தில்லை வாழ் மக்கள் பாதிப்படைந்தனர். தேவர்கள் முனிவர்கள் வைத்த கோரிக்கையையும் நிராகரித்தாள். ஆடல் கலையின் வல்லவனான சிவனை தன்னுடன் போட்டிக்கு அழைத்தாள். சிவனுக்கும் காளிக்கும் இடையே நடன போட்டி நடந்தது. கடுமையான போட்டியில் இருவரும் சமநிலையில் இருந்தார்கள். அப்போது காதில் அணிந்திருந்த குண்டலத்தை கீழே விழச் செய்து அந்த குண்டலத்தை தன் கால் விரலாலேயே எடுத்து காதில் மாட்டினார் சிவன். முனிவர்களும் தேவர்களும் இருந்த சபையில் காலை உயர்த்த விரும்பாத காளி போட்டியில் பின்தங்கினார். சிவபெருமான் போட்டியில் வென்றார். காலை உயர்த்தி ஆடிய தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தாண்டவம் ஆடியமையால் சிவபெருமான் ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி, ஊர்த்தவ தாண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். கஜசம்ஹார தாண்டவம் தர்கானவனத்து முனிகள் ஆணவத்தினால் இறையருளை பெறாமல் இருந்தார்கள். அவர்களின் ஆணவத்தினை ஞானையாக மாற்றி சிவன் வெற்றி கொண்டார். ஆணவம் அழிந்த முனிவர்கள் சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்றனர். இந்த தாண்டவத்தில் சிவன் ஜானையின் மீது நடனம் ஆடுகிறார். ஆதலால் இத்தாண்டவம் கஜசம்ஹார தாண்டவம் என குறிப்பிடப்பெற்றது. கௌரி தாண்டவம் தார்காவனத்து ரிஷிகளின் ஆணவத்தையும் ரிஷி பத்தினிகளின் ஆணவத்தையும் அடக்க பிச்சாடனராய் வந்த இறைவன் தன்னுடன் விஷ்ணுவையும் மோகினி உருவில் அழைத்து வருகிறார். ரிஷி முனிவர்களின் கர்வம் அடக்கப்படுகிறது. அப்போது இறைவன் மோகினியான திருமாலுடன் ஆடிய ஆட்டமே முதல் ஆட்டம் என சொல்லப்படுகிறது. உமையொரு பாகத்து இறைவனின் நடனத்தை தான் மட்டும் கண்டு களிக்க ஆசைப்பட்டாள் இறைவி. அவளின் ஆசையை நிறைவேற்ற இறைவன் ஆடியதுதான் கௌரி தாண்டவம் என கூறப்படுகிறது. காளிகா தாண்டவம் 2 கண்களுடனும் 8 கரங்களுடனும் இறைவனால் ஆடப்பட்ட இத்தாண்டவத்தில் வலப்பக்க கரங்களில் சூலம், உடுக்கை போன்றவையும் இடப்பக்க கரங்களில் மண்டையோடு அக்கினி மணி போன்றவையும் காணப்படுகிறது. வலக்கை அபயஹஸ்தமும் இடக்கை கஜஹஸ்தமும் காட்டுகிறது. 5 தொழில்களையும் குறிக்கும் நடனம் காளிகா தாண்டவம் எனப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.